பரிச்சம் வெளியில வரணும். உலகினில் உயிர்களுக்கு உருவும் இடுவோர் எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக, நீ தேடியும் போய் உபகாரம் பண்ணி விளக்குக, மகிழ்க. அதில் வர மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. பிறரை வாழ வைத்து நீ அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதற்கு ஈடியான மகிழ்ச்சி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அததான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்து எங்கும் பராபரமை. ஆகையினால பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை. ஆகையினால வள்ளற்புறானுடைய பிறப்பு ஒரு சோதனையாக அமைந்திருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ளவர்களே, ஐயோ பொண்டாட்டி அள்ளி பொண்டாட்டி மண்ணை போட்டாலே, இன்னும் புள்ள பொருட்களையே போனா போது 6வது பொண்டாட்டியும் கட்டி பாக்குறேன், இன்னும் 20 பொண்டாட்டியும் கட்டி பாக்குறேன் அப்படின்னு இருந்தாலும் வேதனைப்பட்டு வெந்து வெதும்பி எத்தனை கோயில் சுத்தி மண்டை மேல கொட்டி வேதனைப்பட்டு அப்புறம் குழந்தை பிறந்து அப்புறம் 4 பிள்ளை மொட்டை பிள்ளையா இருந்து இவர் எதிர்பார்க்கிற மாதிரி உத்தம பிள்ளையா இல்லாம போய் அப்புறமே கெஞ்சி அழுது தொழுது அப்புறம் ராமலிங்கசாமி பிறந்தார். இது ஒரு பெரிய சோதனையான பிறப்பு. இது உலகில் வார்த்தை. ஆனால் இங்க சாதனையில வரோம். அவரே பூமிக்கு வரல. இறைவன் என்ன செய்யறாரு? பூமியில இந்த துன்பங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பிறந்ததன் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்து அழிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல அருணகிரி. நம்ம பிறக்கிறத பத்தி அருணகிரி சொல்றாரு. இவர் போய் அவராய் செட்டியார பிறந்தாரு, அடுத்து தைலார், அடுத்து தைலார் பிறந்தாரு ஐயரா, அவங்க அடுத்தது நாய்க்கரா. எத்தனை பேருடைய அடுக்கிறது இல்லையா? மாதா உடல் செலுத்தாள், வல்விரியன் கால் செலுத்தல். 100 பிள்ளை பெத்து 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 அந்த அம்மா ஐயோ என் உடம்பே போயிச்சேன்னு கால் நீட்டி அழறாளாம். அந்த குழந்தை வரும்பொழுது கால் தான் முன்ன வரும். அதை என்ன பண்ணாரா? புடிங்கி போட்டு அந்த காலை தேங்கி போச்சான். வல்விரியன் கால் செலுத்து. வேதாவும் கை செலுத்திட்ட மேல கணக்குள்ள கொடுத்துருக்காரு. மேல கணக்கு எழுதுவாரு. இந்த ஜென்மம் கணக்குள்ள, அடுத்த ஜென்மம் செட்டியாரு, அடுத்த ஜென்மம் நயினாரு, அடுத்த ஜென்மம் இல்லி, அடுத்த ஜென்மம் பாம்பு பிடிக்கிறவரு. எழுதி அவர் பேனா பண்ண கேட்படச்சே ஒரு உத்தியோகமா இதோட 13,000 தடவை பிறந்திருக்கிறாங்க. கணக்கு எழுதி ஏன் வேலை போச்சு? அவர் பேனா கீழே போட்டார். உத்தியோகம் ராஜினாமா பண்றேன்ட்டாரா? மாதா வேதாவும் கை செலுத்தி விட்டானே. மாதா உடல் செலுத்தாள், வல்வினியன் கால் செலுத்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டார். இப்படி பூமிக்கு வரும். இவர் போய் இவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாக வெறி போற. எத்தனை 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 அப்புறம் எத்தனை எத்தனை அத்தனை அம்பையும் எத்தனை பேரா சொல்லி எப்படி கணக்கு எடுக்கிறது? அப்போ இந்த பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது வாழறது சாவுக்கு, பிறக்கிறது வாழறது சாவுக்கு, இறக்கிறது வாழறது சாவுக்கு, இறக்கிறது மறுபடியும் பிறக்கிறது. இது ஒரு குழப்பா? இதுதான் கேட்கறேன். எதுக்கு பிறகுறோம்? எதுக்கு பிறகுறேன்னு மறுபடியும் பிறவாம இருக்க பிறக்கிறோம். மறந்துடக்கூடாது. எதுக்கு நம்ம உண்மைக்கு வந்திருக்கிறோம்? மறுபடியும் பிறக்காமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வேடு எல்லாரும் மனசுல பதிவு பண்ணணும். நாம் பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் இனி பிறவாமல் இருப்பது. நான் பிறந்ததன் நோக்கம் இனி பிறவாமல் இருப்பது. இது சைவம் சொன்னது. சன்மார்க்கத்தை கொஞ்சம் மாத்தினார், நம்மளும் கொஞ்சம் மேல மாத்தினார். சைவம் என்பது சன்மார்க்கம் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைவம் வேறு சன்மார்க்கம் வேறு அல்ல. சைவம் வேறு சன்மார்க்கம் வேறு அல்ல. சைவத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் பகை அல்ல. அப்படி பகை சொல்றீங்கன்னா அப்புறம் பிள்ளைக்கு பேச்சுவார்த்தைன்னு சொன்னா எவ்வளவு மரியாதை பெறும், அவ்வளவு மரியாதை பெறும், அவ்வளவு மரியாதை பெறும். ஏன்னா சைவம் தான் என்ன மாறிச்சுங்க? சன்மார்க்கமாக மாறியது. சைவத்தை ரீஃபைன் பண்ணி இதுக்கு மேல ரீஃபைன் பண்ண முடியாதுன்னு பேர் தான் சன்மார்க்கம். அப்போ சைவம் வேறு அல்ல, சன்மார்க்கம் வேறு அல்ல. அதை கொஞ்சம் தெளிவு பண்ணது பேர் சன்மார்க்கம். அதனால சொல்றாரு இவரு, என்ன சொல்றாருங்க? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக. இதை விட ஒரு கடவுள் வணக்கத்துக்கு அடையாளம் சொல்லவே முடியாதுங்க. கடவுள் யாரு, எப்படி கும்பிடணும் அப்படின்ற வார்த்தைக்கு வள்ளலார் குறிப்பிட்டதை விட வேறு எந்த வார்த்தையாலும் எளிமையா குறிப்பிட முடியாது. உயிருள் யாம் எம்முள் உயிர். அப்ப என்ன பண்ணு? உயிர் நலம் பரவுக. 15,000 லட்சம் செலவு பண்ணி 1,500 ஐயரை வச்சு யாகம் பண்ணன்னு சொன்னா நீ புரியல பண்ணிட்டு இருக்கிற. ஏன் உயிருள்ள யார் இருக்கிறது? உயிருள்ள யார் இருக்கிறது? கடவுள் இருக்காரு. கடவுள் எங்க இருக்காரு? உயிருள்ள இருக்காரு. இப்ப கடவுளுக்கு பூஜை பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? எல்லா உயிரையும் பூஜை பண்ணணும். ஆடு கடவுள் வடிவம் தான், நாய் கடவுள் வடிவம் தான், கழுதை கடவுள் வடிவம் தான், தேடு கடவுள் வடிவம் தான். அதுக்கு உபகாரம் பண்ணு. நீ கடவுளுக்கு உபகாரம் பண்ணு. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக. இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்தையும் நீ தொண்டு பண்ணு. இதை விட உயர்ந்த கடவுள் வழிபாடு இல்லை 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 இல்லவே இல்லை. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து என்ன பண்ணுங்க? உயிர் நலம் பரவுக. எல்லா உயிருக்கும் தொண்டு பண்ணு. அதுதான் கடவுள். கடவுள் அதை விட உயர்ந்த இல்லை.
அப்படின்னு சொல்றாரு.